டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தென் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸும் ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க, அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போது அண்ட் ஆர் நாட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸில் ஜஸ்ட்டு செக் மட்டும் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், அண்ட்னா என்ன மீனிங்கு, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ட்ரூனே வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் பின்னு கொடுத்துட்டேன். அண்டு சிம்பிள் போடக்கூடாது, அண்டு சிம்பிள் போடாமல் ஏஎன்டி அண்ட் வேற ஒரு கண்டிஷன் தர்றீங்க, ஏ லெஸ் தென் 20ன்னு தர்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்னங்க, ஏ ஈக்குவல் பி, ஏவும் பியும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம், ஃபால்ஸ். அண்டு ஏ லெஸ் தென் 20. ஸோ இப்போ இந்த கண்டிஷனும் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, ஃபால்ஸ். அண்ட் அப்படின்னாலே நான் நேற்று வந்துட்டு ஒரு சார்ட் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ட்ரூன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸுன்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஏ ஈக்குவல் பி ஃபால்ஸ், பட் ஏ லெஸ் தென் 20 கண்டிஷன் ட்ரூ. அண்ட் அப்படின்னா என்னதுங்க, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு ஃபால்ஸ். இதுவே ஆர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குங்க, ட்ரூன்னு வரும். ஆர் அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். கரெக்டுங்களா? ஸோ ஏ ஈக்குவல் 11, ஏ ஈக்குவல் 11, பி ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம இங்கே செக் பண்ணுறோம், ஏவும் பியும் ஈக்குவலாக, ஃபால்ஸ். பட் ஏ லெஸ் தென் 20 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருங்க, ஆர் யூஸ் பண்ணால் ட்ரூன்னு வரும், அண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். தென் நாட் அப்படின்னா என்ன மீனிங்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபால்ஸ்னு வரும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஆன்சர் என்ன வருங்க, ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், ஸோ ஆர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுங்க, ட்ரூன்னு வந்தது. பட் நாட் யூஸ் பண்ணோம்னா ஃபால்ஸ். எஸ்டர்டே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கும் அந்த டயக்ராம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற இமேஜாக ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாட் ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. சேம் இதுவே நம்ம அண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆன்சர் வந்திருக்குங்க, ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். கிளியருங்களா? ஸோ அண்ட் ஆர் நாட், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். கிளியருங்களா? ஸோ நிறைய பேர் இப்படி யூஸ் பண்ணுறீங்க அண்ட் ஆப்ரேட்டர்ஸை, ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பினா இதுக்கு என்ன மீனிங்னே தெரியாது. ஸோ ஏ அண்ட் பி, உங்களுக்கு ஆன்சர் பியோட வேல்யூ தான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிது. ஸோ அண்ட் ஆர் நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணுங்க, கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணுவீங்க. கிளியருங்களா? ஓகே. இதுவே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எஸ்டர்டே வீடியோ போட்டிருக்கேன், இதுலேயும் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோங்க, அண்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஆர் யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போது பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னால் என்ன மீனிங்னா ஜஸ்ட்டு ஏ அண்டு பின்னு கொடுத்தாலே போதும். ஏன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் ஜஸ்ட்டு என்ன மட்டும்தான் செக் பண்ண முடியும், மற்ற லாங்குவேஜில் தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் சேமாக ஒர்க் ஆகும். பட் பைத்தானில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் பைனரி வேல்யூஸை செக் பண்ணி அதை தான் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதை செக் பண்ணும்போது 2ன்னு வரும். இது வந்து பியோட வேல்யூ கிடையாது, அந்த பைனரி ஃபார்மில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வர்ற வேல்யூ. இதுவே ஏ அண்டு 7ன்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும். அப்போ பைனரி ஃபார்மேட். ஸோ நேற்று பைனரி ஃபார்மேட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் இப்போ அந்த இமேஜை வந்து நான் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.
கிளியருங்களா? ஸோ இப்போ பைனரி ஃபார்மெட்டில் எடுத்து அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்க, இது வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கா இல்லையா, 2 வேல்யூ தருவீங்க, அதில் வந்துட்டு நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போ பார்த்துக்கோங்க, ஏ ஈக்குவல் டு இதில் நீங்கள் டியூபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் கொடுக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன், நம்பர்ஸும் கொடுக்குறேன், என்ன வேணாலும் கொடுக்குறேன். ஸோ இப்போது லிஸ்ட்டில் வந்துட்டு நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. கிளியருங்களா? தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னால் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே பண்ணுங்க, ஒன்லி ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ பிரிண்ட்டில் சி இன் ஏ, அதோட வேரியபிள் நேம் என்னதுங்க, ஏ. ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறோம், ட்ரூன்னு வந்திருக்குங்களா? ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம கொடுக்குற வேல்யூ வந்துட்டு அதில் இருக்கா இல்லையா, ப்ரெசண்ட் ஆகிருக்கா இல்லையா ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. நம்ம கொடுக்குற வேல்யூ அதில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் அதில் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுங்க, ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சி இன் ஏன்னு கொடுத்துருக்கேன், ட்ரூன்னு வந்திருக்கு. இதுவே ஜாவா இன் ஏன்னு கொடுக்குறீங்க, அப்போ நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். கிளியருங்களா? இதுவே இன் நாட் இன்னு யூஸ் பண்ணணும், இன் நாட் கிடையாது. ஸோ இன் நாட் இன், ஜாவா நாட் இன் ஏ. ஸோ நான் என்ன கேட்டிருக்கேங்க, அதில் ப்ரெசண்ட் ஆகலையான்னு கேட்டிருக்கேன். ஸோ கரெக்ட். ஸோ ட்ரூ டிஸ்பிளே ஆகும். இதுவே ஒன் நாட் இன் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க, ஃபால்ஸ், பிகாஸ் 1 அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்குது. கிளியருங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னுன்னா அந்த வேல்யூ வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கா, அந்த வேரியபிளில் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. நாட் இன் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூ அங்கே மேட்ச் ஆகலை, ப்ரெசண்ட் ஆகலை அப்படின்னு மீனிங். கிளியருங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோங்க, இன் நாட் இன் யூஸ் பண்ணுவோம். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஸ் நாட் யூஸ் பண்ணுவீங்க. என்ன யூஸ் பண்ணுவோங்க, இஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஜஸ்ட்டு அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. பட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பேர் பண்ணும், 2 ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணும், 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணாதுங்க, 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும். ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருந்தா அந்த ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ட்ரூன்னு வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னால் என்னதுங்க, 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுவீங்க, அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு ஆன்சர் ட்ரூவாக இருக்குது, அதாவது ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருந்ததுன்னா ஆன்சர் ட்ரூன்னு வரும். அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஏக்கு வந்து C1 C++ பின்னு கொடுத்துட்டோம். இப்போது B ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பியும் ஏவும் சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்குன்னு மீனிங். இதுவே இன்னொன்னும் கொடுங்க. இன்னொன்று என்ன தரோம் அப்படின்னா C ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதே வேல்யூவே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் கிளியருங்களா? ஸோ இப்போ ஏன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அதில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். பட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணியிருக்கணும், ரெண்டும் சேம் ஈக்குவல் வேல்யூ கிடையாது. இப்போ பாருங்கள், இதுவும் என்ன டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஏ ஈக்குவல் பின்னு கொடுத்தாங்க. தென் பிரிண்டில் ஏ ஈக்குவல் ஃபஸ்ட்டு இஸ் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னால் என்னங்க, ஏ இஸ் பின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தென் ஏ இஸ் சின்னு கொடுத்துட்றேன். இஸ் இருக்கா, ரெண்டும் சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கான்னு மீனிங். இப்போ பார்த்துக்கங்க, ஏக்கும் பிசிக்கும் சேம் வேல்யூ தான் இருக்குது. பட் நம்மளுக்கு ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா, ஃபஸ்ட்டு ட்ரூ வந்திருக்கு, செகண்ட் ஃபால்ஸ் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா
ஏ இஸ் பி, ஏவும் பியும் எதை தான் ரெஃபர் பண்ணியிருக்குங்க, சேம் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ட்ரூ வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குங்க, ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. இதுவே ரெண்டுக்குமே சேம் வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் இப்போ பாருங்கள், ஏலையும் சி இருக்குது, பி சிலையும் சி, இங்கேயும் 1 இங்கேயும் 1, இங்கேயும் C++ C++ 9 9, பட் நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, ஃபால்ஸ். இதுவே பிரிண்டில் ஏ ஈக்குவல் பி, தென் பிரிண்டில் ஏ ஈக்குவல் சின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ ஈக்குவல் பி, ஏ ஈக்குவல் சின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு செக் பண்ணும்போது ரெண்டுக்குமே என்ன ஆன்சர் வந்திருக்குங்க, ட்ரூ. ஏன்னா ஏவோட வேல்யூ தான் பி காப்பி பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ட்ரூ வரும். ஏ ஈக்குவல் சினா மட்டும்தான் ட்ரூ வரும். ஏ இஸ் சி அப்படிங்கும்போது ஃபால்ஸ். பிகாஸ் ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணலை. பி மட்டும்தான் ஏவோட வேல்யூ அந்தோட ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னால் ரெண்டுமே எப்படி இருக்கணுங்க, சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கணும். இது கிளியருங்களா? ஸோ இப்போ ஈக்குவல்னா மட்டும் நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே ஏ நாட் ஈக்குவல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ நாட் ஈக்குவல் சி, நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. கிளியருங்களா? ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னால் என்னதுங்க, ரெண்டுமே சேமாக இருக்கணும். இதுவே ஏ இஸ் நாட் சின்னு நான் தந்துடுறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், ட்ரூ. ஏன்னா ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணலை. அப்போது ஏ இஸ் நாட் சின்னு கொடுத்துருக்கேன், ஆன்சர் ட்ரூ. இஸ்ன்னு கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருங்க, ஃபால்ஸ். இஸ் நாட்டுக்கு மீனிங் கிளியருங்களா? இஸ் அப்படின்னா சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கணும். இஸ் நாட் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். அதுவே ஈக்குவலான சிம்பிள் கொடுத்து நம்ம நார்மலாக செக் பண்ணால் ரெண்டுலேயும் சேம் வேல்யூ இருந்ததுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். இதுவே இப்போ பார்த்துக்கோங்க, அங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் C++, அங்கே என்ன வேல்யூ இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடலாம். பட் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே C1 C++9 இருக்குது, இங்கே 1C C++9, அங்கே இருக்க சேம் வேல்யூவே தான் இங்கேயும் இருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் சியான்னு செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் ஒன்னுக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏ ஈக்குவல் சி, ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட்டு எப்படி செக் பண்ணுங்க, சி இங்கே இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ சேம் மீனிங்கான்னு செக் பண்ணும். ஃபால்ஸ். அப்போவே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஃபால்ஸ். ஈக்குவல் அப்படின்னா அங்கே அப்பியர் ஆகிருக்க வேல்யூஸ் இங்கேயும் அப்பியர் ஆகிருக்கணும்னு மட்டும் கிடையாது, சேம் இண்டெக்ஸ் பொசிஷன்லேயும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வருங்க, ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 7 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாச்சு. நாளைக்கு டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் கிடையாது, பட் நாளைக்கு அந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எப்படி இஃப் எல்ஸில் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.